ராகவ் வந்து ஃபங்க்ஷன்ல அபி பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அபி இருந்துகிட்டு, என்னங்க இப்ப என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க? அபி, நீ இந்த ட்ரெஸ்ல ரொம்பவே அழகா இருக்க. நீ ரொம்பவே பிடிவாதம் பண்ண, நான் போடவே மாட்டேன் போடவே மாட்டேன்னு. ஆனா இன்னைக்கு பாத்தியா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நின்னு இருக்க. எல்லாருமே உன்னை தான் பாக்குறாங்க, உன்னோட ட்ரெஸ் அழகா இருக்குன்னு. இதை பார்த்த முரளி வந்துட்டு, ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க போல. இரு அபி, உன்னை நான் அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பி உங்க அம்மா வீட்டுக்கே நான் அனுப்புறேன் பாரு. முரளி வந்து சிவராமனுக்கு ஒரு ஜூஸ் கொடுக்கறதுக்காக அதுல ஒயினை கலந்து கொடுத்துட்றாங்க. சிவராமனும் அதை வாங்கி குடிச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே போதை அதிகமாயிட்டு ராகவ் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க மாப்பிள்ள, உங்கள்கிட்ட ஒரு உண்மை சொல்லணும். அந்த முரளிக்கும் அபிக்கும் கல்யாணம் ஆகிற நிலைமை வரைக்கும் வந்துட்டு அந்த முரளி வந்து ஏமாத்திட்டான். அவன் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கும் போதே எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கல்யாணமே ஆகலன்ற மாதிரி நடிச்சு எங்களை எல்லாம் ஏமாத்தி லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணிட்டு அபிய வந்து ஏமாத்திட்டாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொன்ன உடனே ராகவ் இருந்துகிட்டு, அப்போ எல்லாத்துக்குமே தெரியுமா அந்த நியூஸ்? நான் தான் வந்து அபிய தப்பா புரிஞ்சுக்கிட்டனும். ராகவ் வந்து மனசுக்குள்ளேயே அவன் நல்லவன் மாதிரி நடிச்சு எல்லாத்தையுமே ஏமாத்திருக்கிறான். அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியம் பாரு. நான் தான் அபிய தப்பா புரிஞ்சுக்கிட்டு எங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 8 மாசம் கழிச்சு அவங்க அம்மா வீட்டுக்கே போன்னு வேற சொல்லிட்டேனே. இப்ப வேற அபி அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டாலாம், நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.